ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 4 தமிழ் ப்ரொமோ 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் 12 o'clock வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வரைக்குமே வந்து ப்ரொமோ 2 வந்து டிலே ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏதாவது பெரிய இஷ்யூவாக இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் விஜய் டெலிவிஷன்லேருந்து ஒரு ட்வீட் வந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரொமோ வந்து கொஞ்சம் டிலே ஆகும், கொஞ்சம் நேரத்தில் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நேற்று வந்து ஃபஸ்ட் ப்ரொமோ இப்படி தான் வந்து ஒரு குழப்பத்துக்குள்ளே வந்துச்சு. நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எதனால் அந்த குழப்பம் வந்துச்சு அப்படின்றதும் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ சனம் வந்து ஒரு லெட்டர் எழுதினாங்க. அது வந்து எபிசோட்லேயும் வந்து வரல. ஸோ எல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க. அவங்க எழுதின லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பக்கமோ என்னமோ அடிஷ்னல் சீட்லாம் வாங்கி எழுதினாங்க. அது என்ன எழுதினாங்க அப்படின்றத கொஞ்சம் ஜூம் ஷாட் கூட யாருமே வந்து காட்டல. ஸோ அதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து நம்ம இங்கே வந்து பேசுகிறோம். அதை பற்றி நான் பேசலை. ஸோ அதை பார்த்து நமக்கு வந்து ஒரு ஷாக் ஆகிடுச்சு. என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பாலா வந்து மென்ஷன் பண்ணார், இந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட்மெண்ட் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் இந்த டைட்டிலை வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன அந்த வேர்ட் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ரொம்ப வந்து ஹர்ட்டிங் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அவர் சொல்லியிருக்கக்கூடாது இந்த ஒரு ஸ்டேஜில் அப்படின்றத வந்து அப்படியே வந்து மறைச்சிட்டாங்க. முழு பூசணிக்காக சோத்தில் மறைப்பாங்க அப்படின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இது வந்து எபிசோட்லேயும் வந்து வரல. சனம் வந்து உள்ளே வந்து லெட்டர் எழுதிட்டு இருக்கும்போது வெளியே இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து காட்டல. அவங்க பேசுகிறது முணுமுணுத்தது மட்டும் தான் காட்டினாங்களே தவிர அவங்க என்ன எழுதுனாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காண்பிக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. ஸோ ப்ரொமோவை இப்படி போட்டுட்டு நம்ம டெலிட் பண்ணிடுறோம், அதனால் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துட போகுது அப்படின்னு சொல்லி தான் செகண்ட் ப்ரொமோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிகிட்டு இருக்காங்களான்னு தெரில. பூதக்கணக்கில் வச்சு பார்த்துட்டு இங்கே ஏதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோமா, ஏன்னா வெளியே யார் ஆயிடுச்சு அப்படின்னா டெலிட் பண்ணால் நமக்கு வந்து கண்டிப்பாக மக்கள் வந்து அதை பிடிச்சிடுறாங்க கரெக்டாக. ஸோ அதனால் கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோ வந்து டிலே ஆகுதா அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு வந்து தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, பாலாஜிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து கேம் விளாட்றதுல ஹியூமனோட எமோஷன்ஸை வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து தாத்தா வந்து அவர் எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஃபேவரபுளாக பேசினார். அங்கே வந்து சுஜித்ரா கிட்ட வந்து காலவாரி விட்டார் பாலாஜி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி வந்து எங்கே வந்து காலவாரி விட்டார் அப்படின்னா, டாஸ்கில் சப்போர்ட்டிவாக வந்து சுரேஷ் பக்கம் நிற்காமல் கரெக்டாக வந்து நான் சுரேஷ் பக்கம்லாம் நிற்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு நான் வந்து எதிர் டீம் போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய எமோஷனையும் வந்து ஹர்ட் பண்ணுறாரு. ஸோ யாரையும் வந்து மதிக்க மாட்டுறாரு, யார் பேச்சையும் கேட்க மாட்டுறாரு. ஸோ ஆரியம் இன்றைக்கி வந்து வாப்பா இதனால் அங்கே வந்து பேசாத இங்கே வந்து பேசு அப்படின்னு சொன்ன உடனே நான் எதுக்கு அங்கே வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நீ எதுக்கு அங்கே பேசுகிற? அங்கே வந்து அவர் வார்த்தை விட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா யோசிக்கணும் இந்த விஷயத்தை. நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பேசிட முடியாது. ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கவுண்டர் கொடுக்கும்போது அங்கேருந்து பேசிடலாம். ஆனால் நீங்கள் வாதம்னு வரப்போ நீங்கள் பாயிண்ட் வந்து அங்கே வைக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து நீங்கள் பேச முடியாதுன்னு இல்லை, பேச தெரியாது உங்களுக்கு எப்படி பேசுகிறது ஆரிக்கிட்ட அப்படின்ட்டு. அதனால தான் அங்கே உட்காந்துட்டு பேச முடியாதுன்றீங்க. ஸோ இந்த மாதிரியான அரகண்ட் ஆட்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷோ ஆஃப் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா மக்களுக்கு உங்கள் மேலே வந்து நீங்கள் என்ன தான் ஹானஸ்டான ஒரு கேம் பிளேயராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு விஷயங்கள் வந்து நடக்க தான் செய்யும். நீங்கள் வெளியேறதுக்கான வாய்ப்பும் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் இருக்கிற அந்த பர்சன் வந்து கண்டிப்பாக இந்த வீட்டில் வந்து சர்வே பண்ண முடியாது அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட்டு. ஸோ ஒருவேளை இந்த செகண்ட் ப்ரோமோ ஏதாவது ஒரு அடிதடியில் பாலாஜிக்கு வந்து ஏதாவது ஒரு கார்டு வந்து கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் இருக்குமா அப்படின்ற மாதிரியும் சில சந்தேகங்கள் வந்து வருது. பட் ஆனால் பாலாஜியை வந்து வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அவர் தான் ஓரளவுக்கு டிஆர்பி கொடுத்துட்ருக்கார் அப்படின்றதுனால கொஞ்சம் ஏதோ பேச்சுவார்த்தை அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்குமா அப்படின்ற ஒரு கோணத்துலேயும் நம்ம வந்து விசாரிக்க வேண்டியது இருக்கும். ஸோ பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ரெட் கார்டெலாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு வந்து பாலாஜி இன்னும் அந்த விஷயம் பண்ணலை. பட் இருந்தாலும் அவர் அதை பண்ணுறதுக்கான விஷயம் போன சீசனில் மகத் எப்படி வந்து அந்த சீசன் 2 வாங்கினாரோ அதுக்கு ஈக்குவலாக பாலாஜிக்கான வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அவருடைய கேம் பிளானை கொஞ்சம் வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் ப்ரொமோ 2 ஏன் இவ்வளோ டிலே ஆகுது? இது வரைக்கும் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ரொமோ வந்து இந்த லெவலுக்கு டிலே ஆனதில்லை. 12:30 மேக்ஸிமம் வந்து போட்டிருக்காங்க. பட் இன்றைக்கி வந்து 1 o'clock ஆக போகுது, இன்னும் வரல அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு இஷ்யூ இருந்தால்தான் ப்ரொமோ வந்து டிலே ஆகும். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா சரவணன் வந்து எவிக்ட் ஆனார்ல, அந்த டைமில் சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு போயிடுவார். ஸோ அந்த டைமில் நமக்கு ப்ரொமோ வந்து வரல. அதே மாதிரி சுரேஷ் வந்து கன்ஃபர்ஷன் ரூமில் அழுதாரில், அந்த டைமும் ப்ரொமோ வந்து நமக்கு டிலே ஆகிடுச்சு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ரொமோ 2 எதுக்கு டிலே ஆகிருக்கும் அப்படின்றத முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ப்ரொமோ 2 வந்தோடனே அடுத்த ரிவ்யூவில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.